உடனுக்குடன் நேரலையில் நெல்லை பாளையங்கோட்டையில் கோயில் வளாகத்தை சூழ்ந்த கழிவுநீரால் பக்தர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கழிவுநீரை அகற்றக் கோரி மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பக்தர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோயில் வளாகத்தை கழிவுநீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். கழிவுநீரை அகற்றக் கோரி மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். தமிழகத்தில் மழையானது பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் நெல்லை பாளையங்கோட்டையில் ஆயிரத்தம்மன் கோயிலில் வளாகத்தை கழிவுநீர் சூழ்ந்திருக்கிறது. ஆனாலும் இதுவரை கழிவுநீரை அகற்ற எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. மாநகராட்சி என்ன சொல்கிறது? நிச்சயமாக சிகாமணி, உலக புகழ்பெற்ற குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் மைசூர் தசராவிற்கு அடுத்தபடியாக மிகவும் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழாவாக கருதப்படுவது பாளையங்கோட்டை பகுதி ஒன்றாகும். இந்த தசரா திருவிழா குறித்து பாளையங்கோட்டை உள்ள அனைத்து அம்மன் கோவில்களில் 10 நாட்கள் சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீபாரணையும் மற்றும் மாலை நேரங்களில் விளக்கு பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளில் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளன. இந்த திருவிழாவின் முக்கிய அம்சமாக 10வது நாளான தசரா திருவிழாவுக்கு பாளையங்கோட்டை உள்ள ஆயிரத்தம்மன், முப்படாதி அம்மன், உச்சி மகாளி அம்மன், பேராக்கம்மன் உள்ளிட்ட 12 சப்பரங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியும் கண்டுள்ளா காட்சியாக இருக்கும். பாளையங்கோட்டை உள்ள சிவன் கோவிலில் மேலரணியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள ஆயிரத்தம்மன் திருக்கோவிலின் நுழைவாயில் அப்பகுதியில் வெளியேறும் சாக்கடை மற்றும் கழிவு நீர்கள் அனைத்துமே கொடிமரத்தை சுற்றி செல்கிறது. மிகவும் புனிதமாக கருதப்படும் இந்து தெய்வங்களில் முதன்மை பெண் தெய்வமாக கருதப்படுகின்ற ஆயிரத்தம்மன் திருக்கோவிலில் இந்த பரிகார பூஜை செய்யக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி அங்குள்ள பக்தர்களும் மற்றும் அங்குள்ள ஐயர்களும் மிக சிரமம் அடைந்துள்ளனர். இந்த கழிவு நீர் பிரச்சனை தொடர்பாக இன்று காலை மற்றும் மாலை வேளைகளில் இது தொடர்பாக தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களும் துர்நாற்றம் வீசுவதால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளார்கள். இது தொடர்பாக திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் அங்குள்ள கவுன்சிலிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து அந்த ஆலயம் முழுவதுமே துர்நாற்றம் வீசுவதன் காரணமாக பக்தர்களின் வரத்து என்பதும் மிக குறைவாக காணப்படுகிறது. தற்போது நவராத்திரியை ஒட்டி இரவு நேரங்களில் மிக அதிகமாக பெண்கள் மிக அதிகமாக வந்து கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொள்வார்கள். தற்போது அறநிலையத்துறைக்கு சொந்தமான கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் வளாகம் முழுவதுமே கழிவுநீர் செல்வதன் காரணமாக பக்தர் மத்தியில் மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக இந்த கழிவு நீரை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.